கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆர்சிபி ரீடைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம நிறைய வீடியோல பார்த்துட்டோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. திஸ் வீடியோ அபவுட் ஸ்பின்னர்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். ஆடம் ஜாம்பா ஆஸ்திரேலியால இருந்து கண்டிப்பா ஆர்சிபிக்கு வரப்போறாரு. இந்த வருஷம் ஆக்ஷன் அப்ளை பண்ணும்போதே ஆர்சிபி மாதிரியான டீமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் ஆர்சிபி செப்பரேட்டா 2 ஸ்பின்னர்ஸை பத்தி யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மர் பிளேயர் மறுபடியும் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கா? ஆர்சிபி யாரை டார்கெட் பண்ண போறாங்க? ப்ராபபிள் ரீடைன் லிஸ்ட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கிடைக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம், இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனுடைய ரூல்ஸ் தான். ஸோ 5000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்குங்க. 2024 ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்லுடைய அந்த ப்ரீ சேல், அது மட்டும் இல்லாமல் மேட்சுடைய டிக்கெட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சேர்த்துவாங்க. அந்த கால்குலேஷன்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்ராக்சிமெண்ட்டாக 5000 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சேல். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்ஷனுடைய பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே 100 கோடி தான், ஆனால் இந்த தடவை ஒரு 120 இல்லைன்னா 140 இந்த மாதிரியான பட்ஜெட் அப்ராக்சிமேட் சொல்லியிருக்காங்க. சோ அபிஷியலா இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து சேரும்ங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஒரு 120 கோடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட டீமுக்கு தேவைப்படுறாங்க. சோ மிச்சல் ஸ்டார்க் எல்லாம் போனதை பார்த்தா எப்பா சாமி இவ்வளவு டிமாண்ட் இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது வெறும் 100 கோடி வச்சுட்டு ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியாது. சோ அதனால பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஆல்ரெடி நீங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் போக எவ்வளவு பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. சோ அதுபடி பார்க்கும்போது எப்பவும் இருக்கிறத விட இந்த தடவை ஒரு 20 கோடியாவது அதிகமாக கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமா ஆர்சிபியோட ரீடைன் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா, ஏகப்பட்ட கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு விதமா டீம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 விராட் கோலிங்க. அண்ட் ஃபாரின் பிளேயரோட ஸ்லாட்ல வந்துட்டு நான் வில் ஜாக்ஸை எடுத்துருவேன். ஸோ மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளேஸ் இருந்தாலும் முதல் ஃபாரின் பிளேயரா நான் வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணிடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் 10 இயர் பிளான்ல ஆன்டி ஃபிளார்லாம் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கக்கூடிய ஆள் கண்டிப்பா வில் ஜாக்ஸ் அண்ட் விராட் கோலி 100% ஸ்கோர். அது போக முகமது சிராஜ் 100%, ரஜத் பட்டிதர், இவங்க 4 பேர் ஆணித்தரம். கண்டிப்பா இந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட வெளியில போவாங்க சொல்ல முடியாது. சோ வில் ஜாக்ஸோட அவைலபிலிட்டி, சோ கண்டிப்பா நான் ஆசஸ் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஐபிஎல் ஸ்கிப் பண்ணா மட்டுமே அவர் எடுக்காததுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டு தம்பி நீ வரையாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 100% வரேன்னு சொல்லிட்டாருன்னா வில் ஜாக்ஸ், விராட் கோலி, சோ அது போக முகமது சிராஜ், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் 4 பேர் கன்ஃபார்ம். சோ 5வது பிளேயரா யாரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஃபேப் டு பிளேஸ் இல்லைன்னா மேக்ஸ்வெல்ல ரீடைன் பண்ணிடுவாங்க. சோ அது போக அன்கேப்டு பிளேயர்ஸ் அந்த ஒரு ஸ்லாட்ல பார்த்தோம் அப்படின்னா, சோ கண்டிப்பா ஒரு வைசாக் விஜயகுமார், சோ அது போக யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்லாட்ல போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸ்வப்னல் சிங் இல்லைன்னா மஹிபுல் ரோம்ரோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். சோ அவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுதான் ப்ராபபிள் ரீடைன் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இதை தாண்டி ஸ்பின்னர்ஸை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பின்னர்ஸை பத்தின டாக்ஸே எப்போ ஆர்சிபிக்குள்ள வந்தது அப்படின்னா, ஆடம் ஜாம்பா ஆக்ஷனுக்கு வராரு அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ நிறைய ஆக்ஷன்ல இருந்து நம்ம வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் எங்கிருந்து வராங்க அப்படின்னா, இந்த பிபிஎல் ஆடுறவங்க, ஆஸ்திரேலியால இருந்தவங்க. ஆக்சுவலா வந்துட்டு இவங்க எல்லாருமே எங்களுக்கு கண்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஹேசல்வுட் ஆகட்டும், ஒரு ஜாம்பா ஆகட்டும், ஸ்மித் ஆகட்டும், கண்ட்ரி கேம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஐபிஎலுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மிச்சல் ஸ்டாக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே, நல்லா இருக்கே, இது ஆடுறது மூலியமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மணியும் கிடைக்குதுங்கிறதுனால ஒத்துக்கிறாங்க. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீகும் விளையாடுறாங்க. அதுவே விளையாடும் போது ஐபிஎல் விளையாடாம இருப்பாங்களா? ஸோ ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லீடிங் விக்கெட் டேக்கர் 2023 வேர்ல்ட் கப், லீடிங் விக்கெட் டேக்கர் 2024 வேர்ல்ட் கப் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ அது போக இப்போ அந்த 100லையும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக் லெவல் இருந்துச்சு. ஸோ மன்னிக்கவும் பிபிஎல் நினைக்கிறேன், பிபிஎல் 100 அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஸ்டாட் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாட்ஸ் வந்துட்டு குருட்டுத்தனமா பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா மற்றபடி எல்லா ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா சைட்ல இங்கிலாந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆடம் ஜாம்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக் லெவல் இருக்கு. அரௌண்ட் ஒரு 60 to 75% மற்ற ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவர் மட்டும் ஒண்டியா நின்று தனியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால சோ நல்ல மார்க்கெட் வேல்யூ போவாரு. சோ அவரு போகக்கூடிய டீம் சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே சைடு போகவே மாட்டாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு தீக்ஷனா ரீடைன் பண்ணிடுவாங்க. அது போக மிச்சல் சாண்டர், மொயின் அலின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்டே நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வெளியில போய் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்ரீலங்கால செமையா போட்டிருக்க வெள்ளலாகே அவரு வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் போன வருஷம் நல்லாவே எடுத்து காமிச்சாரு. இந்த தடவை கண்டிப்பா ஆப்ஷன் வந்தா நல்ல ஒரு ரேட்டுக்கு போவாரு. பெலலாகேவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பீக் லெவல் இருக்கு. அட் சேம் டைம் கட் பண்ணோம் அப்படின்னா வனிந்து ஹசரங்கா அவருடைய ஃபார்ம் ஜிக் ஜாக் தாங்க. கிட்டத்தட்ட 2020 இருந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா பண்றாரு, மறுபடியும் டவுன்ல போயிடுறாரு, செமையா பண்றாரு, நல்லா போயிடுறாரு. கேப்டன்சி கொடுத்தா நல்லா பண்றது இல்ல, கேப்டன்சி எடுத்தா நல்லா பண்றாரு. அண்ட் பவுலரா ஒரு சில டைம் நல்லா பண்றாரு, ஒரு சில டைம் பேட்டிங் நல்லா பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி மாறி தான் போயிட்டு இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் கழிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா கேப்டன், பேட்டிங் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா ஒன்னு எக்கானமிக்கலா போடுறாரு, ஒரு சில மேட்ச் மட்டும் தான் அடி வாங்குறாரு. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலராகவும்
ஜாம்பாவும் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வனிந்து வசரங்க ரிட்டன் ஆர்சிபிக்கு வரக்கான சான்ஸ் இருக்கு. அமோகமான ஒரு சான்ஸை வச்சிருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் ஆப்ஷன்ல வெறும் 1 கோடிக்கு வாங்கக்கூடிய சான்ஸ் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி அதை பண்ணல. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 3வது ஸ்பின்னிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆடம் ஜாம்பா ஒன்று, ஸோ இன்னொன்று வெள்ளலாகே ஒன்று, ஸோ இன்னொன்று வந்துட்டு நம்ம வனிந்து வசரங்க 3 பேர்ல ஏதோ ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை அவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ ஆடம் ஜாம்பாவு தான் இந்த தடவை வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹெவி காம்படிஷன் எலர்ஜி ட்ரை பண்ணக்கூடியதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷனுக்கு வரக்கு முன்னாடியே அவருக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ஆர்சிபியில் விளாண்டா ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வப்னல் சிங் இருக்காரு அண்ட் கரண் சர்மா இருக்காரு. இது போக வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் பவுலரா செமையா பண்ணிருக்காரு. மேக்ஸ்வெல்ல ரீடைன் பண்ணீங்கன்னா அவரும் நல்லா பண்ணிருக்காரு. என்னதான் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் இருந்தாலுமே ஸோ அந்த ஸ்பின் செமையா போடக்கூடிய பவுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டீமை கண்டிப்பா வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த ஒரு 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாம்பாவை பத்தி போடுங்க, அதே மாதிரி ரீடைன் பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு செப்பரேட்டா தனித்தனி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவில் கொடுத்துட்டேன். ஏன்னா பெருசா எந்த விதமான அப்டேட் வரல. இதுதான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஆடம் ஜாம்பா ஆர்சிபிக்கு வந்தா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அட் த சேம் டைம் நான் சொன்ன ரீடைன் பிளேயர்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல இதுல இருந்து யாரை மாத்துவீங்க? டாப் 5 அது போக ஒரு ஆர்டிஎம் யாருக்கு போடுவீங்கன்னு சொல்லுங்க. நான் ஆர்டிஎம் பத்தி இந்த வீடியோல இன்னும் பேசவே இல்லை. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா அக்ஷனுக்கு எந்த பிளேயரை விடுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கேமரோன் கிரீனுக்கு ஒரு ஆர்டிஎம் போடுவேன். ஆனா 17 கோடிக்கெல்லாம் போயிட்டாருன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 கோடி 6 கோடியே மேக்ஸிமம் தான். மேக்ஸிமம் 8 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுல ஆர்டிஎம் போடலாம். அது போக ஒரு 15 கோடிக்கெல்லாம் போறாரு அப்படின்னா போயிட்டு தம்பி இந்த பக்கம் வந்துடாத, நாங்க நல்ல பிளேயர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாட்டி விட வேண்டியதான். ஸோ கண்டிப்பா கேமரோன் கிரீனை பத்தி செப்பரேட் வீடியோ வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஎம் யாருக்கு போடுவீங்க? உங்களுடைய டாப் 5 என்ன? அண்ட் ஸ்பின்னர்ஸ் யார் எடுப்பீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.